நெறிவழியே சென்று, நெறினா இந்த இடத்துல நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள். எத்தனை சக்கரம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ள? 6 ஆதார சக்கரம். கந்த சஷ்டி விழா 6 நாள் நடக்குது. ஆறுமுக பெருமான்கிறோம், எல்லாம் பண்றான். அந்த அந்த இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் எங்க இருக்குதுங்க? எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள பெருமான் உணர்வும். அதான் யோகம். இப்போ மூலாதாரத்தில் தொடங்கி 6 சக்கரங்கள் அப்படியே இந்த மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொன்றா மேலே வரும். வந்து புருவ மத்தி, இந்த புருவ மத்தியில் ஆன்ம அறிவு பொருந்தி இருக்க, அதான் நெறிவழியே சென்று நேர்மை. நேர்மைங்கிறது இந்த இடத்துல புருவ மத்தின்னு அர்த்தம். நெறிவழியே செல்லுதல் மூலாதாரத்திலிருந்து அப்படியே புருவ மத்திக்கு வந்து நேர்மையில் புருவ மத்தியில் ஒன்றி இருத்தல். இப்போ அந்த புருவ மத்தியில் பொருந்தி எப்படி இருக்கணுமா? தறி இருந்தால் போல். தறினா இந்த மரம்னு அர்த்தம். மரம்னா என்னங்க? ஒரு மரக்கட்டை இருக்குது. இந்த மரக்கட்டையை போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி இப்படின்னு எதாவது அசையுமா என்னங்க? ஒரு கட்டையை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அது அப்படியே தாங்க இருக்கும். ஒருத்தர் மறுபடியும் வந்து அதை எடுத்து நமுத்துறவரெல்லாம் அசையாமல் இருக்கும். அதான் தறி இருந்தால் போல் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படியே மரக்கோல் போட்ட மாதிரி இருப்பது போல அசையாது தம்மை இருத்தி, அப்படி அந்த ஆசனம் பயின்றுன்னா அப்படியே உட்கார்ந்துருக்கலாம். அப்படி தம்மை இருத்தி புருவ மத்தியில் அறிவை பொருந்தி இருக்க செய்து சொரியினும் தாக்கினும் துன் என்று உணரா. ஐயா இதோ வந்துட்டேங்க. என்ன பண்ணீங்க? நான் யோகத்தில் இருந்தேன். அட போயா, யோகத்தில் இருந்தேன்னு சொல்கிறேன் நான். ஐயான்னு கூப்பிட்டது காதில் விழுந்துருச்சு. ஏங்க இதை வந்துட்டேன்னு எந்திரிச்சு வரேன். அப்போன்னா என் யோகம் என்ன லட்சணம் அப்படின்னு நீங்கள் அட போயா, அவராவது யோகமாக நீ. இப்போ என்ன யோகம் அப்படின்னா, ஒன்றுபட்டு நிற்கும் பொழுது இந்த ஐம்பொறிகளும் புலன்கள் மனம் முதலான எல்லாம் எங்கே இருக்குதுங்க? கொண்டு சேர்த்தாச்சு. எங்க? சிவத்திடத்தில் கொண்டு சேர்த்தாச்சு. அப்போ இந்த கண்ணு எதாவது பார்க்க முடியுமா? அதான் சொரியினும் தாக்கினும் துண்ணென்று. அப்போ அதாவது நம்மளை கூப்பிட்டாலோ இல்லை வந்து தொட்டு தட்டி எழுப்புனா கூட என்ன பண்ணக்கூடாது? துணுக்கென்று உணரா. என்னங்க அப்படின்னு துன் என்று உணர. விசார சருமர் பெரிய புராணத்தில் சேக்கிலார் சொல்றார், ஆற்றங்கரையில் பசுவுடைய துயரத்தை கண்டு தானே மேய்ப்பதாக பசுக்களை எல்லாம் அன்பினால் பாதுகாத்தவர் விசார சருமர். அந்த பால் பசு மாடெல்லாம் அன்பு வயப்பட்ட பசு பால் சொரிந்தது. பால்லாம் கறக்கல. அவரு பால் என்ன பண்ணுச்சு? பசு